அருள்மிகு முத்துக்கருப்பண்ணசுவாமி திருக்கோவிலில் ரூபாய் 33 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் அமைந்துள்ளது பழமையான புகழ்பெற்ற அருள்மிகு முத்துக்கருப்பண்ணசுவாமி அங்காள ஈஸ்வரி அம்மன் திருக்கோவில். நாள்தோறும் விசேஷ நாட்களில் இக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த நிலையில் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று நீண்ட நாட்கள் ஆனதால் சம்பந்தப்பட்ட துறையின் அனுமதி பெற்று உபயதாரர்கள் மூலம் பல்வேறு திருப்பணிகள் இக்கோவில் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இப்பகுதி மக்களை பாதுகாத்த முத்துக்கருப்பண்ணசுவாமி திருக்கோவிலுக்கு சுற்றுச்சுவர் இல்லை என்கிற கோரிக்கை இப்பகுதி மக்களாலும் பக்தர்களாலும் செயல் அலுவலர் மூலம் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணனிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கோரிக்கையை ஏற்ற கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் முறையாக ஆணையாளரை சந்தித்து அனுமதி பெற்று ரூபாய் 33 லட்சத்து மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக நிதி பெற்று தந்துள்ளார். அந்த வகையில் சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா மற்றும் பூமி பூஜை விழா முத்துக்கருப்பண்ணசுவாமி கோவில் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி சுற்றுச்சுவர் கட்டும் பணியை துவங்கி வைத்ததோடு தரமாகவும் விரைந்து முடிக்கவும் ஒப்பந்ததாரரிடம் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் முத்துக்கருப்பண்ணசுவாமி கோவில் வரலாறு குறித்து முழுமையாக விரிவாக விளக்கி பேசினார். நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் காசிம், உத்தமபாளையம் ஒன்றிய செயலர் அணைப்பட்டி முருகேசன், செயல் அலுவலர் இளஞ்செழியன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். உத்தமபாளையம் 9வது 10ஆம் நூற்றாண்டில் இது காட்டூர் என்று அழைக்கப்பட்டது. சோழ மன்னன் ஆட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது பாளையக்காரராக இருந்த உத்தப்ப கொண்டமக்க நாயக்கனர் என்பவருடைய பெயரில் உத்தம என்கின்ற அந்த சொற்றொடையும் அவர் பணிபுரிந்த அந்த பணி பாளையம் என்ற சொற்றொடரையும் எடுத்து இது உத்தமபாளையமாக உருவானது. இந்த உத்தமபாளையத்தில் குன்றின் மீது சிவனுடைய சன்னதி இருந்தது. அது மக்களால் சக்தியோடு வழிபாடு செய்து வந்தனர். அக்காலத்தில் திருக்கோயிலுக்கு தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது, எதிரிகள் சேதாரம் விளைவித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த திருக்கோயில் முன்பு முத்துக்கருப்பண்ணசாமி என்பவர் இரவு பகலாக காவல் காத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஓர் இரவு ஒரு மந்திரவாதி சன்னதியில் உள்ள சிவனை களவாடி தேடிச் செல்ல வேண்டும் என்று முயற்சித்தார். முத்துக்கருப்பண்ணசாமி அவருடைய இயற்கை சுபாவமே உக்ரத்தோடு இருப்பவர். ஆனால் உள்ளம் எளிமையானது. நீண்ட பக்திமான் ஆக இருந்திருக்கின்றார். சிவனுக்கு ஒரு தீது ஏற்பட்ட அந்த மந்திரவாதியை காலால் மிதித்து வதம் செய்தார். காலப்போக்கில் அந்த சிவனுடைய சன்னதி மறைந்து போனது. இவர் அங்கேயே மக்களால் வரவேற்கப்பட்டு இவருக்கு சன்னதி எழுப்பப்பட்டது. அது பாறை அடிவாரத்தில் இந்த சன்னதி இருக்கின்ற காரணத்தினால் எல்லோரும் பாறை முத்தையா பாறை முத்தையா என்று தான் இந்த பகுதி மக்கள் வழக்குச் சுற்றலாக அழைத்து வந்தார்கள். கம்பீரமான தோற்றம், முறுக்கு மீசை, திருநாமம், ஒரு கையில் அரிவாள், தனது இடது காலின் கீழே அந்த மந்திரவாதியை மிதித்து தலையை பிடித்து வதம் செய்கின்ற கோலத்திலே நிற்கின்றார். இது நவபாசனத்தின் வழியாக
திருவுருச்சிலை அமைந்திருக்கின்ற காரணத்தினால் எப்பொழுதும் முகப்பகுதியும் மார்பு பகுதியும் உயர்த்து கொண்டே இருக்கும். அதை குளிர்ச்சி செய்வதற்காக அவ்வப்பொழுது விசிறியால் அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இந்த திருக்கோயில் அர்ச்சகர் ஒவ்வொரு முறையும் அந்த கர்ப்பகிரகத்திற்கு வந்து நேரடியாக அனுமதி பெறாமல் உள்ளே செல்வது வழக்கமில்லை. பிற திருக்கோயில்களுக்கும் இத்திருக்கோயில்களுக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அர்ச்சகர் அந்த கர்ப்பகிரகத்தின் முன்பு நின்று அந்த நுழைவாயிலை, அதாவது கதவினை 2 முறை தட்டிவிட்டு பிறகு அமைதி காத்து பிறகு அனுமதி பெற்று தான் உள்ளே செல்வார்கள். அது எந்த திருக்கோயிலிலும் இல்லை. அனுமதி பெறாமல் உள்ளே செல்வது வழக்கமில்லை என்கின்ற அந்த ஐதீகம் தொடர்ந்து பின்பற்றப்படுகிறது. இது ஒவ்வொரு அமாவாசை என்றும் வீற்றிருக்கின்ற இந்த முத்துக்கருப்பணசாமி குளிர்வுத்தன்மை, அதாவது மனம் குளிர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் ஜவ்வாது, புனுகு, பச்சை கற்பூரம் 5 வகை எண்ணெய்களை கலந்து அந்த எண்ணெய் காப்புகளை உடலெல்லாம் தடவி அதை மென்மைப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் குழந்தைகளோ பெண்களோ இங்கே வந்து வழிபாடு செய்ய முடியாது. இது 9ஆம் நூற்றாண்டு அல்லது 10ஆம் நூற்றாண்டில் சேர சோழ பாண்டியனுடைய வீரர்கள் தங்கி ஓய்வெடுத்த இடமாகவும் அந்த ஸ்தல வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதை பாண்டி நாட்டு மன்னன் சமயமரவன் என்பவனுடைய காலம் என்கின்ற கல்வெட்டும் இங்கே இருக்கின்றது. அவர் 1000 பொற்காசுகளை தந்து இத்திருக்கோயில் மேன்மைப்படுவதற்காக தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த பகுதி மக்கள் எல்லாம் இவர்களை முத்துக்கருப்பசாமியை முத்தையா என்றும் ஐயா என்றும் அழைக்கப்படுவது உண்டு. அவரவர்கள் விரதமேற்று இத்திருக்கோயிலில் பல்வகையான பூசை புனஸ்காரங்கள் எல்லாம் செய்து வருகிறார்கள். திருமணமாகாதவர்கள் வாழை மட்டையை வைத்து கூட அவரை குளிர்வித்து அந்த பூஜையும் நடைபெற்று வருகிறது. இது கும்பாபிஷேகம் நடந்து நீண்ட காலமான காரணத்தினால் துறையின் அனுமதி பெற்று உபயதாரர்களை வைத்து பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் மக்களை சிவனை காவல் காத்தவர், மக்களுக்கு காவல் அரணாக இருந்தவர், இத்திருக்கோயிலுக்கு சுற்றுச்சுவர் இல்லை என்கின்ற வருத்தம் இந்த பகுதி மக்கள் உள்ளத்திலே இருந்தது, பக்தர்களுக்கு இருந்தது. அது என்னிடம் தெரிவித்தார்கள். ஈயோசாரும் என்னிடம் தெரிவித்தார்கள். முறையாக சென்று கமிஷனரை சந்தித்து உடனடியாக சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு 33 லட்சம் ரூபாய் நிதியை பெற்று இன்றைக்கு அதற்குண்டான பூமி பூஜை தான் நடைபெற்று வருகின்றது. அதேபோல் திருக்காலத்தீஸ்வரர் கோயிலுக்கும் திருமண மண்டபம் கட்டுவதற்கு 4 கோடி அது ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. சிவகாமியம்மன் திருக்கோயிலுக்கும் திருமண மண்டபம் கட்டுவதற்கு 4 கோடி அனுமதி பெற்று ஒப்புதலுக்கு அரசிடம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. கம்பத்திலே 4 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டுவதற்குண்டான அந்த அடிக்கல் நாட்டு விழா மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறக்கப்பட்டிருக்கின்றது. புதுப்பட்டியிலே திருநீலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு 16 லட்சம் ரூபாய் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு பணம் வாங்கி தரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பண்ணைப்புறத்தில் மல்லிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு 17 லட்சம் ரூபாய் வாங்கி தரப்பட்டிருக்கின்றது. மேலும் அது பன்மையான கோயில் என்கின்ற காரணத்தால் முழு செலவையும், அதாவது 40 லட்சம் ரூபாயும் துறையே தர வேண்டும், நிதி தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் அநேகமாக ஓரிரு வாரங்களுக்குள்ளாக அந்த நிதியும் நமக்கு கிடைக்கக்கூடும். அதை வைத்து அந்த மல்லிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் திருப்பணி செய்யப்படும். தொடர்ந்து கம்பம் தொகுதியிலே மாத்திரம் ஒரு 10க்கும் மேற்பட்ட திருக்கோயிலுக்கு நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இந்த காலத்தில் திருப்பணி நடக்கின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றமைக்கு கம்பம் தொகுதி மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் அருகே உள்ள அம்பாசமுத்திரம் ஊராட்சியில் கன்னிமார் ஓடையில் 3 நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தார்.
உத்தமபாளையம் தாலுகா அம்பாசமுத்திரம் ஊராட்சி பகுதியில் அப்பகுதி மக்கள் 3 விதமான கோரிக்கைகளை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்திருந்த போது முன்வைத்திருந்தனர். அதில் அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள கன்னிமார் ஓடையில் மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஓடையின் இருபுறமும் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்து விடுகிறது. இதனால் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. ஆகவே கன்னிமார் ஓடையில் தடுப்புச் சுவர் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும், இரு கரை மக்கள் இந்த ஓடையை கடப்பதற்கும் போக்குவரத்து வசதிக்காகவும் பாலம் தேவை என்கிற கோரிக்கையும், கன்னிமார் ஓடை அருகே உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்ற 3 கோரிக்கையும் அப்பகுதி மக்கள் அவரிடம் வைத்திருந்தனர். அந்த வகையில் கோரிக்கையை ஏற்ற கம்பம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து தடுப்பு சுவர் கட்டுவதற்காக ரூபாய் 10 லட்சம், பாலம் கட்டுவதற்காக ரூபாய் 10 லட்சம், சாலை சீரமைப்பதற்கு ரூபாய் 5.25 லட்சம் என 25.25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா கன்னிமார் ஓடை பகுதியில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் ஜேசிபி இயந்திரம் இயக்கியும் அடிக்கல் நாட்டியும் பணிகளை துவங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இன்ஃபென்ட் பணிமலர் ஜப்ரி, ஒன்றிய செயலாளர் அணைப்பட்டி முருகேசன், ஒன்றிய குழு தலைவர் அறிவழகன், அம்மாப்பட்டி செயலாளர் குமார் உள்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நான் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நின்ற பொழுது அம்பாசமுத்திரம் என்கின்ற ஊரில் பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்த அந்த தருணத்தில் வாக்காளர்கள் மிக முக்கியமான 3 கோரிக்கைகளை வைத்தார்கள். அதாவது, கன்னிமார் ஓடையில் மழைக்காலங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அச்சமயத்தில் ஓடையின் இருபுறம் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்து சேதத்தை ஏற்படுத்துகிறது, பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிறது, சுகாதார சீர்கேட்டினை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த கன்னிமார் ஓடையில் ஒரு ரீட்டனிங் வால், தடுப்புச் சுவர் கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இன்னொன்று, இக்கரையில் வாழ்கின்ற மக்கள் அக்கறைக்கு செல்வதற்கும், அக்கறையில் வாழ்கின்ற மக்கள் இக்கரைக்கு செல்வதற்கும் இடையே கன்னிமார் ஓடையில் வழியே இறங்கி ஏறி செல்வது கடினமாக இருக்கின்றது. பொதுமக்களுடைய போக்குவரத்திற்கு, இருசக்கர வாகனங்களுடைய போக்குவரத்திற்கு ஒரு பாலம் தேவை என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. 3வது, இது கன்னிமார் ஓடை சாலை என்பது முழுமையாக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய சாலையாகும். அது மண் சாலை, குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு பயன்படத்தக்க அளவில் அந்த சாலை இல்லை. அதை சீர்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை. ஆக இந்த 3 கோரிக்கைகளையும் செய்திருப்பதாக உறுதியளித்திருந்தேன். அதன் அடிப்படையில் தடுப்புச் சுவர் கட்டுவதற்கு ரூபாய் 10 லட்சம், பாலம் கட்டுவதற்கு ரூபாய் 10 லட்சம், சாலை சீரமைப்பதற்கு 5.60 லட்சம் ரூபாய் என்று திட்ட மதிப்பீட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலும் நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகளுக்கு உண்டான பூமி பூஜை செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் இன்ஃபென்ட் மற்றும் அருமை சகோதரர் ஒன்றிய செயலாளர் அணைப்பட்டி முருகேசன் மற்றும் ஒன்றிய குழு தலைவர் அறிவழகன், வைஸ் சேர்மன் நம் குருமப்பட்டி அம்மாப்பட்டி செயலாளர் குமார் மற்றும் பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டார்கள். இத்தருணத்தில் என்னை தேர்ந்தெடுத்த கம்பம் தொகுதி, அதுவும் குறிப்பாக அம்பாசமுத்திரம் பகுதியில் வசிக்கின்ற பெருமக்களுக்கும் முதல்வர் தளபதி அவர்களுக்கும் நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.